வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 4 நாட்களில் தமிழ் வைரல் வீடியோவின் புதிய வீடியோக்களை காண அவசியம் நம்ம சேனல் பக்கம் வாங்க. முக்கியமா வீடியோவை பார்ப்பதற்கு முன்பு ஒரு லைக் கொடுத்துவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. Moringa is believed to have many benefits and it uses range from health and beauty to helping prevent and cure. தினமும் ஒரு 10 பேராவது இது போல கமெண்ட் பண்றாங்க. ஆமாங்க, என்னோட உறுப்பு முன்பு போல இல்லாம சுருங்கி போச்சு. ஆண்களோட உறுப்பு ஒரு தொட்டா சினுங்கி மாதிரிங்க. சுருங்கவெல்லாம் செய்யாது, சுருங்கி போய் இருக்கிற மாதிரி தான் தெரியும். மொத்தமாக சுருங்கி எல்லாம் போகாது. ஏன் இப்படி சுருங்கி போவதற்காக பல காரணங்களை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன். நம் சேனலில் இருக்கும் மற்ற வீடியோக்களை பாருங்க, உண்மை உங்களுக்கே புரியும். இன்று நாம் பார்க்க போகும் இந்த விஷயமும் உங்கள் உறுப்பை சுருங்க வைக்கும். இன்றைய காலகட்டத்தில் பல நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு கட்டாயம் உடல் சூடு அதிகமாகும். இவர்களுக்கு கட்டாயம் உடல் சூட்டினால் உறுப்பு சுருங்கியவாறு இருக்கும். நீண்ட நேரம் வேலை செய்கிறவர்களுக்கு மட்டுமில்லைங்க, நள்ளிரவு வரை விட்டு படங்கள் பார்த்து கொண்டு கையடிப்பவர்களுக்கும் கண்டிப்பாக உடல் சூடாகும். ஆமாங்க, உங்கள் உடல் வெப்பநிலை சீராக இருக்கும் போது உங்கள் உறுப்பு நன்றாக புடைப்பாக இருக்கும். அப்படி சீராக இல்லைன்னா பிரச்சனைகள் வரதான் செய்யும். கொஞ்சம் இருங்க, நான் படமாகவே போட்டு காட்டுறேன். இதோ வீடியோவில் பார்த்தீங்களா? வின்டர் சீசன்ல இது போல ஒரு பெரிய கத்திரிக்காயாக இருக்கும் உங்கள் உறுப்பு. சம்மர் சீசன்ல இது போல சுருங்கி போய் இருக்கும். இதை நீங்க கவனிச்சு இருக்கீங்களா? இருக்கிற இடமே தெரியாம ரொம்ப பாவமா ரொம்பவே உள்ள போய் இருப்பார். சும்மா தமாசுக்கு சொன்னேங்க. சரிங்க, நம்ம மெயின் மேட்டருக்கு வருவோம். பொதுவாக இது போல ஹீட்டை கம்மி பண்ண நிறைய பழங்கள் மற்றும் நார்ச்சத்து இருக்கிற உணவுகளை சாப்பிட சொல்லுவாங்க. அவற்றுடன் நான் சொல்லும் இந்த விஷயத்தை செய்து பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். Coconut oil is best for self massage during the summer month in warm climates, or if you are someone who tends to be hot all the time. தினமும் குளிக்கும் முன் கொஞ்சம் லேசாக தேங்காய் எண்ணெயை வைத்துவிட்டு பிறகு குளிக்க போங்க. தேங்காய் எண்ணெயை வைத்தால் பிசு பிசுவென்று இருக்குமே, அதை வச்சுட்டு எப்படி வெளியே போவது? எப்படிதான் யோசிக்கிறீங்க? கொஞ்சம் பொறுங்க பாஸ். நீங்க குளிச்ச பிறகு வச்சாதான் பிசு பிசுவென இருக்கும். குளிப்பதற்கு முன்பு வைத்தால் அப்படி ஒன்றும் பெரிதாக இருக்காது. இப்போ புரிந்ததா? ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க, நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க குளிப்பதற்கு முன்புதான் வைக்கணும். குளிச்சு முடிச்சு வைத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கோல்டு பிடிச்சு விடும். அதே போல சிலருக்கு அடிக்கடி கோல்டு பிடிச்சுக்கிட்டே இருக்கும். இவர்கள் சாதாரணமாக குளித்தால் போதும். சாதாரணமாக பழங்கள், அதிகமாக தண்ணீர் குடிப்பது இதோடு நிறுத்தி கொள்ளலாம். மேலும் அதிகாலை நேரங்களில் ஒரு கைப்பிடி அளவு வெந்தயத்தை சாப்பிடலாம். வாரம் ஒரு முறை முருங்கைக்கீரை சாப்பிட்டால் இப்படி சாதாரணமாக சுருங்கி போகிற இந்த பிரச்சனையை எல்லாம் ஒரு காரணமாக வைத்து போலி மருத்துவர்கள் உங்களிடம் பணம் பிடுங்குகிறார்கள். சோ உஷாராக உங்கள் மனைவி வரும் வரை உங்க தம்பியை பத்திரமாக பார்த்துக்கோங்க. சரியா? புரிந்ததா? நீ சரியான ஆம்பளை நாட்டுக்கட்டடா. உன்னை
பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. உன்னை நான் இன்னைக்கு எதுவும் செய்ய விட மாட்டேன். நீ பேசாம இரு, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இப்படி உங்கள் மனைவி உங்களிடம் முதல் நாள் இரவில் சொன்னா எப்படி இருக்கும்? கேட்கவே ரொம்ப கிக்கா இருக்குல்ல? இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமெனில் நான் 2 விஷயம் சொல்லுறேன். அதுல ஒரு விஷயத்தை நீங்க செய்யாதீங்க, ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்யுங்க. இதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் நாள் இரவு இல்லைங்க, முதல் நாள் இரவு மட்டும் இல்லை, எல்லா நாளும் உங்கள் மனைவி கொண்டாட்டம்தான். பின்ன என்னங்க? இப்படி ஒரு ஆம்பளை நாட்டுக்கட்டை கிடைச்சா சும்மா விடுவார்களா? சரிங்க, நம்ம மேட்டருக்கு வருவோம். சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு பென்ஸ். என்னடா இவ இப்படி மாத்தி சொல்றேன்னு தானே நினைக்கிறீங்க? கொஞ்சம் பொறுங்க பாஸ். சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு மொட்டையாக சொல்லி உங்களை அவன் ஏமாத்துறான் பாஸ். ஒரு 5 நிமிடம் இந்த வீடியோவை பாருங்க. Cigarettes can contain up to around 41,000 chemicals, some of which that can cause ED, such as acetone, arsenic and carbon monoxide. Male smokers have an increased risk of erectile dysfunction due to the damage these chemicals can do their blood vessels, narrowing the arteries and causing poor blood supply to the patient. Nicotine has a direct effect on the blood vessels that carry blood through the patient, reducing the blood flow, and this makes getting and maintaining an difficult. It is advised to avoid all types of tobacco and nicotine to reduce your chances of functions including vaping. புரியுதா பாஸ்? சிகரெட்டில் இருக்கிற அசிட்டோன், அர்சனிக், கார்பன் மோனாக்சைடு, இந்த கெமிக்கல்கள் உங்கள் உடம்பில் உள்ள இரத்த குழாய்களில் இரத்த ஓட்டத்தை தடுத்துவிடும். முதல்ல உங்க மெயின் மேட்டர்ல இருக்கிற இரத்த குழாய்களை தான் பிளாக் பண்ணும். அப்படி பிளாக் ஆனா பிறகு எப்படி உங்களுக்கு உறுப்பு கிளம்பும்? உங்களை யாராவது பார்த்து போடா பொட்டை அப்படின்னு கூப்பிட்டா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? எஸ், கண்டிப்பாக வரும். நீ ஆண்மகனே இல்லை என்று சொன்னால் யாருக்குத்தான் கோபம் வராது? ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக சிகரெட் குடித்தால் 30 வயதுக்கு மேல் உங்களை அனைவரும் போடா பொட்டை என்றுதான் அழைப்பார்கள். இப்ப புரியுதா? இனி யாராவது சிகரெட் குடிப்பீங்களா? யாரெல்லாம் இன்றோடு சிகரெட் பழக்கத்தை விடுவீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க. சிகரெட் குடிப்பதிலேயே இவ்வளவு பிரச்சனை வருகிறது. சிகரெட்டையும் குடிச்சிட்டு பிறகு இரவு தூங்குவதற்கு முன்பு கைவேற அடிச்சா என்ன ஆகும்? ஓட்டை விழுந்த பலூனில் மூச்சை இழுத்து பிடிச்சு காற்றை ஊதினால் என்ன ஆகும்? அப்ப தண்ணி அடிக்கலாமா? பொறுங்க பாஸ், தண்ணி அடிச்சாலும் இதே பிரச்சனை தான் வரும். ஆகையால் இன்றிலிருந்து நான் தண்ணி அடிப்பது, தம் அடிப்பதை விட்டு விடுகிறேன் என்று திவ்யாவிடம் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுவீர்களா? யாரெல்லாம் இன்றோடு விட்டு விடுவேன் என்று சொல்பவர்கள் கூச்சப்படாமல் கமெண்ட் பண்ணுங்க. அட போடி, நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது, நான் அப்படிதான் அடிப்பேன் என்று சொன்னீங்கன்னா பிறகு போலி டாக்டரிடம் போய் கை கட்டி நிற்க வேண்டியதுதான். மேடம், நீங்க இன்னொரு விஷயம் சொல்லுகிறேன், அதையும் செய்யுங்க என்று சொன்னீங்களே. ஓஹோ, அதுவா? சொல்றேன். தினமும் மறக்காமல் உடற்பயிற்சி செய்யணும். வீட்டிலேயே எப்படி உடற்பயிற்சி செய்யலாம் என்று வீடியோக்களை பார்த்து அது போல உடற்பயிற்சி செய்யுங்க. பதினாறு வயதிலிருந்து 18 வயது வரை இருக்கும் அன்பான என் தம்பிகளே, வயதுக்கு வந்த புதிதில் உணர்ச்சி சற்று அதிகமாக தான் இருக்கும். சுய இன்பத்தை கற்றுக்கொள்ளும் வயதல்லவா, அதனால் அப்படிதான் இருக்கும். கைப்பழக்கம் செய்வதில் தவறில்லை என்றாலும் நீங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முழுக்க உங்கள் நேரத்தை படிப்பில் கவனம் செலுத்துங்க. தேர்வு நேரங்களில்
மொபைல் போனை கையில் எடுக்காதீர்கள். வெட்டுப்படம் மட்டுமல்ல, திரைப்படங்களை கூட தேர்வு நேரங்களில் பார்க்காதீர்கள். படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க. நீங்க ரொம்ப கட்டுப்பாடாக இருந்தால் நீங்கள் தூங்கும் போது அதுவாக வெளியே வந்துவிடும். அதனால் உங்களுக்கு உணர்ச்சி வரும் நேரங்களில் மட்டும் குளிக்கும் போது செய்து முடித்து விடுங்கள். ஒரு முக்கியமான விஷயம், மொபைல் போனில் பார்த்து கொண்டு செய்யாதீர்கள். இந்த வயதில் உங்கள் மனது அதிகமாக தனிமையை தேட ஆரம்பிக்கும். அதனால் தனிமையில் இருக்காதீர்கள். விளையாட்டு, நண்பர்களுடன் பொழுதை செலவிடுவது, இது போல உங்களை பிஸியாகவே